ஹாய், வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஒரு வெட்டிங் தீமுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வச்சு போடலாம், அப்புறம் வந்துட்டு பேபி எலிஃபெண்ட் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேபி எலிஃபெண்ட்டு தான் போட்டு காட்டியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நார்மல் எலிஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட்டு கிளாஸில் நான் வந்து காட்டியிருந்தேன். ஸோ அது போய் ஒர்க் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பேபி எலிஃபெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் ஃபுல்லாக போட்டு அதுக்கு உள்ளே மட்டும் தும்பிக்கைக்கு சுழிச்சு விட்டுட்டு 2 லெக் மட்டும் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இது பொறுமையாக தான் போட்டு காட்டியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து இது ரொம்ப நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இதில் வந்து ரொம்ப வந்து கச்சாமுச்சான்னு உள்ளே வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. மினிமமாக ஃபில் பண்ணாலே இப்போ போதும். இது வந்து நார்மலாக, அதாவது ஒரு நார்மலாக நீங்கள் கையில் போடுறதுக்கு இந்த மாதிரி டைப் யூஸ் ஆகும். இந்த பேபி எலிஃபெண்ட்டே எப்படி நெகட்டிவ் ஃபில்லிங்குள்ளே போடலாம் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இதை வந்துட்டு ஒரு மண்டாலா டிசைனில் இந்த சென்டரில் நீங்கள் போடலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்காக போடலாம். அப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். நான் வந்து சென்டரில் மட்டும் போட்டு காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டபுள் லைன் கொடுக்கறது, ஹம்ப்பு கொடுக்கறது அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த சென்டரில் மட்டும் போட்டு நான் ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். தென் ஒரு பாக்ஸ்குள்ளே எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வந்து போட்டு காட்டியிருப்பேன். பாருங்கள், அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் போட்டுக்கலாம், வெர்டிக்கலாகவும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் நார்மலாகவும் போட்டுக்கலாம், நெகட்டிவ் ஃபில்லிங்காக நீங்கள் எலிஃபெண்ட் க்ரியேட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து டபுள் லைன் கொடுக்கறது, டபுள் ஹம்ப்பு கொடுக்கறது, அந்த இதெல்லாம் வந்துட்டு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேபி எலிஃபெண்ட்டை என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ காட்டியிருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து பெரிய வீடியோ, அப்புறம் ரொம்ப வந்து பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் இடையில வந்துட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மியூசிக் தான் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. பட் நான் போடுறத நீங்கள் கவனமாக லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக கவனமாக லேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு போட முடியும். டக்குன்னு மியூசிக்கை நிறுத்திட்டு திடீர்னு ஏதாச்சும் வந்துட்டு நான் டிப்ஸும் கொடுப்பேன். அப்புறம் அதை மிஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக டிசைன் போடாமல் குரூப்பில் வந்துட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறது, நான் சொல்கிற ஃபார்மேட்டில் இல்லாமல் சென்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது கிடையாது, கிளாஸ் ஃபுல்லாக வந்து கவனிக்காமல் நீங்களாக போடுறது தான். ஸோ நான் என்ன மாதிரி நான் ஒர்க் சொல்லியிருக்கேனோ அதை நீட்டாக போட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் எப்படி போடுறேன் அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா இப்போ நம்ம வெட்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு வருவோம். இதில் நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறதில்ல. பட் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இது இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டுக்குள்ளே தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா நார்மலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரவுண்டுக்குள்ளே போடலாம், பாக்ஸ்க்குள்ளே போடலாம். இல்லை ஏதோ நீங்களா ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணி கூட போடலாம். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்துட்டு இந்த மாப்பிள்ளை பொண்ணு அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸை வந்து டை பண்ண மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் இப்போ வந்துட்டு வரைகிறேன். இதுவுமே வந்துட்டு நிறைய வெரைட்டியில் இருக்குது. இது ஒரு வெட்டிங் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இதை உங்களுக்கு வந்து போட்டு காட்டியிருக்கேன். இதுக்குள்ளக்க நான் கொடுக்குற மாதிரியே தான் ஷேடிங், நான் கொடுக்குற மாதிரியே தான் ஃபீலிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல பார்த்து அந்த மாதிரி பண்ணலாம். ஆன்லைன்லேயோ இல்லை யாராச்சும் போடுறத பார்த்தோ, அப்படி இல்லைனா நீங்களாவும் ஓனாகவும் க்ரியேட் பண்ணியும் போடலாம். நீங்கள் என்னென்ன வெட்டிங் தீமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ ஒரு மேரேஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிக் எலிஃபெண்ட் பார்த்தோம், அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இன்னும் வந்து பேபி எலிஃபெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பல்லக்கு டிசைன்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். வெறும் எம்டி பல்லக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா பல்லக்குக்குள்ளக்க ஒரு பொண்ணு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பல்லக்கு டிசைன் சொல்லிட்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பல்லக்கு மெஹந்தி டிசைன்னு போட்டிங்கனாலும் மெஹந்தியில் இருக்கிறதும் வரும். அப்படி இல்லைனா பல்லக்கு டிசைன் அவுட்லைன் ட்ராயிங் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது மெஹந்தி டிசைன்லேருந்து தான் சூஸ் பண்ணலாம் கிடையாது. ஒரு இப்போ ஹேண்டு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, கப்புள் ஹேண்ட் ட்ராயிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அதை பார்த்து நீங்களாக கூட ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ பல்லக்கு டிசைன் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஹேண்ட் எப்படி வரையுது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதுவும் நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். பட் இப்போ இருக்கிற மெஹந்தி கிளாஸில் இந்த கிளாஸோடு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மினிமமான குவான்டிட்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயே வெரைட்டியாக நம்ம வந்து ஃப்யூச்சரில் நிறைய பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அப்படியே நம்ம கூட எப்போவுமே அப்டேட்டடில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட், எலிஃபெண்ட், பல்லக்கு டிசைன், ஒரு கப்புள் ஹேண்டு, ஃபிகர் ஒர்க்குனால் இந்த பொண்ணு இருக்கிறது, மாப்பிள்ளை இருக்கிறது, இந்த மாதிரி தீம் ஒர்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபிகர் ஒர்க்கு. அதெல்லாம் தனியாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபிகர் ஒர்க்குக்கெல்லாம். அப்புறம் ரிங்கு, இது வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மெயினாக போடுவாங்க. சில பேர் வெட்டிங் இதுலேயுமே போடுவாங்க ரிங்கெல்லாம். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஃபிகர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்தளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படின்னா ஒரு குட்டி லைனை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து போட வேண்டிய ஒர்க்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் செப்பரேட்டாக தனியாக அதுக்குன்னே நீங்கள் டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இந்த கலசம்லாம் நீங்க வரையலாம். இது வந்து ஒரு பானை மாரி கீழ போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து லீவ்ஸ் இருக்க மாரி ஆக்சுவலி அது வந்துட்டு கோகனட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுதான். பட் அது வந்து நீங்க இந்த லீஃப் மாரி ட்ரா பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில வந்து ஷேடிங்கும் குடுத்துக்கலாம். இல்ல லீஃப் பேட்டர்ன் மாரி நீங்க இந்த சைட்ல இருக்கு சென்டர்ல வந்து ஷேடிங் குடுக்காது லீஃப் பேட்டர்ன் குடுக்காதீங்க. ஷேடிங்க குடுத்துக்கங்க. சுத்திலும் வந்துட்டு நீங்க ஷேடிங் குடுத்தாலும் ஓகே. இல்ல இந்த மாரி லீஃப் பேட்டர்ன் மாரி போட்டாலும் ஓகே தான். இந்த கீழ இருக்கிற அந்த பானை மாரி இருக்கு பார்த்தீங்களா கலசம், அது வந்து உங்களுக்கு என்ன மாரி டைப்ல பிடிச்சிருக்கோ, அந்த மாரி ஃபில் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ட்ரெடிஷ்னலா ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த மாரி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ டிசைன்னு பார்த்தீங்கன்னா, அதிலேயே வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்க மாரி போடலாம். இல்ல ட்ரெடிஷ்னலா போடலாம். அ அரபிக் தீம் அந்த மாரி ஒரு வெரைட்டி கல்ச்சர்ல போடலாம். இல்லைனா வெறும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த மீட் பண்ண இடத்த வச்சு, இல்ல அந்த பைக் போடுங்க அந்த மாரிலாம். அது வந்து எந்த இதுலயுமே சேராது. அது ஒரு கஸ்டமைஸ்டு ஒர்க்கா சேரும். அந்த மாரி நம்ம எந்த தீமோ அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ கலசம்ல கொண்டு போய் நீங்க ஒரு அரபிக் தீம போயிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா, அது வந்து இந்தியன் கல்ச்சர். அதில தான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த தீம்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து யூஸ் பண்ணணும். அது போக போக உங்களுக்கே பழகிரும். இதில் சும்மா ஒரு 2 வெரைட்டி கலசம் தான் போட்டிருக்கேன். இதில் மேலே இருக்கிறதும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடலாம். கீழேயுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலசம் டைப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல கலசம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இந்த தபேலா, நாதஸ்வரம் அது எல்லாமே அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த மாரி ஒரே இடத்துலயே எல்லாமே இருக்க மாரி இருக்கும். அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பா நம்ம ஒரு ஒரு வீடியோல சும்மா நம்ம ரேண்டமா அப்பப்போ பார்க்கலாம். பட் இப்போ கிளாஸ்க்கு நீங்க இத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, என்னென்ன எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்கேனோ, அது எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் போட்டு பாருங்க ஒரு ஒரு இதையும். நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நீட்னஸும், ஃபினிஷிங்கும், ஃபாஸ்ட்டு ஃப்ளோ எல்லாமே கிடைக்கும். இன்னொன்னு உங்களுக்குன்னு இப்படி போட்டா இது நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறத மட்டும் குருட்டாம்போக்குல ஃபாலோ பண்ணணும் அந்த மாரிலாம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட்டு இந்த மாரி எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படின்றத தான் நான் ஒரு மெயின் மைய கருத்த தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் அதில நீங்க வந்து வேரியேஷன் காட்டுறது, உங்களோட கிரியேட்டிவிட்டிய காட்டுறது, அது எல்லாமே உங்க டேலண்ட்டு தான். இதவே நீங்க ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம கிளாஸ் ஒர்க்குக்கு மட்டும் இதையும் போட்டு, இதுக்கு மேல உங்களால பண்ண முடிஞ்சாலும் போட்டு நீங்க சென்ட் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க என்ன ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க நம்ம குரூப்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓனா அ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லப்போனா நானே அந்த மாரி கிரியேட் பண்ணி பார்த்து கொஞ்சம் நாள் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இருக்கிற ஒர்க்கில எனக்கு அந்த மாரி கிரியேட் பண்ணி பார்க்குறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. பட் அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் போட்டு சென்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம கிளாஸ் முடிச்சிட்டிங்கனாலும், டெய்லியும் வந்து ஒரு ஒரு டைப்ல வேறு வேறு எலிமெண்ட்ஸ் மாத்தி, ஒரு நாள் வந்து சும்மா நார்மலா ட்ரை பண்ணுறீங்கன்னா, இன்னொரு நாள் ஒரு வெட்டிங் தீம் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் பேபி ஷவர் தீம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி ஒரு ஒரு வெரைட்டியா நீங்க ஒரு என்கேஜ்மெண்ட் தீம் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி நீங்களா ஓனா ஐடியா கிரியேட் பண்ணி, டெய்லி வந்துட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இப்ப ஒன் யூஸ் பண்ணிட்டு, அத ரிமூவ் பண்ற மாரி ப்ராக்டிஸ் ஹேண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. அது மாரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, என்ன நீங்க பண்ணணும்னா, தாராளமா அத யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா, நம்ம பண்ண ஒர்க்க வந்து அழிக்கிறதுக்கு மனசு வராது. அந்த ஒர்க்க நம்ம எப்பவுமே நம்ம ஃப்யூச்சர்ல பார்த்துக்கிறதுக்கோ, நம்மளோட கிளையண்ட்டுக்கிட்ட காட்டுறதுக்கோ, அதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கணும்னு தான் நெனைப்போம். ஆனா, அது நோட்ஸில இருந்தா தான் நம்ம வந்து வச்சுக்க முடியும். ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க வந்து அத தாராளமா ஒரு நீட்டான ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ட்ராயிங் நோட்ல வந்து நீங்க நியூ நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெட்டிங் தீம்ல வந்து நேம்ஸு, இந்த இனிஷியல் லெட்டர்ஸு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ, மெயினா என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாமே நீங்க தான் வந்துட்டு ஒண்ணு ஒண்ணா ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகே. இந்த கலசம்குள்ளலாம் நீங்க வந்து இதுதான் ஃபில் பண்ணணும்னு இல்ல. இது சும்மா நான் ரேண்டமா போட்டது. நீங்க வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு நான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எனக்கு சப்மிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்க போகிறேன். அதில் எது உங்களுக்கு ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சப்மிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். சர்டிஃபிகேட்டுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இது நீங்கள் பார்க்கல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவும் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கற்றுக்கிட்டதை எப்போவுமே எல்லாருமே வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நானும் வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. அதே மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எப்போவுமே என்னோடய சஜஷன்ஸ் ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.